வெல்கம் டு கவிக்குயல் யூடியூப் சேனல். டிஎன்பிசி பொது தமிழுக்கான முக்கியமான கேள்விகளை இந்த சீரியஸில் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிலிருந்து பராபரக்கண்ணி மற்றும் நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை ஆகிய பகுதியிலிருந்து முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. முதல் கேள்வி, தம் உயிர் போல் என் உயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மயிருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை தாயுமானவர். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை தாயுமானவர். ஆப்ஷன் டி, தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜயகுருநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? திருச்சியை ஆண்ட குருநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? சரியான விடை தாயுமானவர் அவர்கள். ஆப்ஷன் பி, தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல்கள். சரியான விடை தாயுமானவர் பாடல்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது? 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது? கண்ணி. சரியான விடை கண்ணி. தம் பிளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தம் பிளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தம்முயிர். சரியான விடை தம்முயிர். இன்புற்று பிளஸ் இருக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இன்புற்று பிளஸ் இருக்க. சரியான விடை இன்புற்றிருக்க. தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தான் பிளஸ் என்று. தான் பிளஸ் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? சுறுசுறுப்பு. சோம்பல், அதற்குண்டான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை எழுதியவர் கலீல் கிப்ரான் அவர்கள். சரியான விடை கலீல்
கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். சரியான விடை லெபனான். கலீல் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? புவியரசு. சரியான விடை புவியரசு. கலீல் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு அவர்கள். சுயம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சுயம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தனித்தன்மை. சரியான விடை தனித்தன்மை. உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன? உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை உள்ளே இருப்பவை. உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. பரிசு பெறும்போது உன் மனநிலை டேஷாக இருக்கும். பரிசு பெறும்போது உன் மனநிலை டேஷாக இருக்கும். மகிழ்ச்சி. சரியான விடை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேச, சிரிக்க, நடக்க மற்றும் உழைக்க. வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். சரியான விடை உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். பூம்புகார் நகரை சேர்ந்தவர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பூம்புகார் நகரை சேர்ந்தவர் யார்? சரியான விடை மணிமேகலை. கோ என்பதன் பொருள் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பொருள் பசு, பணம் மற்றும் முகம். கோ என்பதன் பொருள் என்ன? சரியான விடை பசு. கோ என்பதன் பொருள் பசு. முகி என்பதன் பொருள் என்ன? முகி என்பதன் பொருள் என்ன? முகம். சரியான விடை முகம். முகி என்பதன் பொருள் முகம். கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது? கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது? வைகாசி. சரியான விடை வைகாசி. கோவலன் மற்றும் மாதவியின் மகள் யார்? கோவலன் மற்றும் மாதவியின் மகள் யார்? மணிமேகலை. சரியான விடை மணிமேகலை. மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவின் பெயர் என்ன? மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவின் பெயர் என்ன? மணி பல்லவ தீவு. சரியான விடை மணி
பல்லவத்தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார்? ஆதிரை. சரியான விடை ஆதிரை. புத்த பீடிகையை காவல் செய்து வருவது யார்? புத்த பீடிகையை காவல் செய்து வருவது யார்? தீவத்திலகை. சரியான விடை தீவத்திலகை. புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் தீவத்திலகை ஆவார். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.